வணக்கம். என் பேரு துர்கா. என் ஊர் ராமநாதபுரம். நான் கெம்ப் எஃப்சிக்காக டிஃபென்ஸ் ப்ளே பண்றேன். லாஸ்ட் இயர் கெம்ப் டீம் கோல் டிஃபென்ஸில் ரன்னர் அப் ஆயிட்டாங்க. இந்த டைம் நாங்கள் கண்டிப்பாக சாம்பியன்ஸ் எடுக்க ஃபைட் பண்ணுவோம். இங்கே கர்நாடகா லீக் நடக்கிற மாதிரி தமிழ்நாடுல அங்கே லீக் நடக்கிறதில்ல. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நடக்கிறதுலாம் அங்கே வாய்ப்பும் இல்லை. நாங்கள் இப்போ ஐடிபிள் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில். அதனால தான் இங்கே கேரளா லீக் இல்லை கர்நாடகா இங்கே வந்து நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். கர்நாடகாவில் நிறைய லீக்ஸ் நடக்குது. அதனால இங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் பிளேயர்ஸ்க்கும் இங்கே கர்நாடகாவில் இருக்க பிளேயர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க அந்த ஃபார்ம்லேயே இருப்பாங்க. நான் கேரளா லீகும் ஆடியிருக்கேன், கர்நாடகா லீகும் ஆடியிருக்கேன். நான் விளையாண்டதை பொறுத்து எனக்கு இங்கே காம்படிஷன் எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இங்கே டீமும் சரி பிளேயர்ஸும் சரி நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. பெங்களூர் பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணுறது நல்லா சேலஞ்சிங்காக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் நான் ப்ளே பண்ணதை இந்த டைம் நான் நல்லா பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுவேன். இப்போ நான் கெம்ப் டீமுக்குள்ளாரேன். இப்போ என்னோடய டீம்மேட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி இங்கே என் கூட விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா காம்படிஷனான பிளேயர்ஸ் தான். நாங்கள் மெயின் லெவலில் ப்ளே பண்ணுறதே இப்போ எங்களுக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் கேம்பில் நான் புது சிஸ்டம் நான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிஸ்டம் நான் ப்ளே பண்ணதில்லை. நான் புதுசாக விளையாடுறதுனால இது கொஞ்சம் நான் நிறைய கற்றுக்குறேன். இங்கே நான் 4 வருஷம் ஐடபிள்யூ ப்ளே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் ஒவ்வொன்றா என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரேன். என்னோடய ஃப்யூச்சர் கோல் என்னென்னா இந்தியாக்காக ஆடணும். அது கண்டிப்பாக ஒரு நாள் நான் அச்சீவ் பண்ணுவேன். இந்த லீகோட என்னோடய டார்கெட் என்னென்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசீவ் எனி சிங்கிள் கோல். இந்த வருஷம் நாங்கள் கேடபிள்யூ ப்ளே பண்ணுறோம். ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள்.